வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்எஸ்ஆர். நம்ம இப்போ இந்த மிஷினை தான் பார்க்க போகிறோம். இந்த மிஷினில் வச்சு இந்த தென்னை மரத்தில் தேங்காய் வெட்டுறதை எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மிஷின் நம்ம 2 யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒன்று தென்னை மரத்துக்கும் ஒன்று பனை மரத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இது பனை மரத்துக்கு மேலே ஏறுற வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தென்னை மரத்தில் உள்ள மேலே ஏறுற வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம இந்த தென்னை மரத்து மிஷினில், அதாவது இந்த இயந்திரத்தில் என்ன நிறைகள் என்ன குறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த இயந்திரத்தில் உள்ள குறைகள் பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு தேய்மானம் தான் அதிகமாக இருக்கும் பார்த்துடுங்க. அந்த தேய்மானம் இரும்பும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் உரசுறதுனால இரும்போட தேய்மானம் அதிகமாக இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட தேய்மானம் குறைவாக இருக்கும். இந்த தேய்மானம் வாரது அந்த 2 பட்டைகள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பட்டையும் இந்த பட்டையும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த சென்டரில் ஹோல்ஸில் ஓடுறதுனால அதில் வர தேய்மானமும், அது மட்டும் இல்லாமல் மேலே அந்த ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்கு பக்கத்தில் கீழே வர அந்த பட்டையில் அந்த ரோஃப் மேலேயும் கீழே போகிறதுனால வர தேய்மானமும் இருக்கும். அந்த பட்டையை நம்ம மாற்றினா மட்டும்தான் அந்த தேய்மானத்துலேருந்து மாற்ற முடியும். மற்றபடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதிகமாக தேயாது. ஒரு கம்பெனிக்காரங்க சொல்கிறது 7000 மரங்கள், அது தென்னை மரத்தை பொறுத்த மட்டும் 7000 மரம், பனை மரத்தை பொறுத்த மட்டும் ஒரு 5000 மரம் மேலே ஏறி கீழே இறங்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பனை மரத்தில் நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒரு 2000 மரங்கள் 2500 கூடி போனால் 3000 மரம் தான், அதுக்கு மேலே ஏறுறது ரிஸ்க்கு தான், தேய்மானம் அதிகமாக இருக்கும். பனை மரம் இந்த தென்னை மரத்தை பொறுத்த மட்டும் நம்ம 7000 மரம் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 6000 மரம் வரைக்கும் ஏறலாம், ஓரளவுக்கு சேஃப்டி தான். தென்னை மரத்தை பொறுத்தமட்டில் அதிகமாக தேயாது, பனை மரத்தில் தான் அதிகமாக தேயும் பார்த்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெட்டிங்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1000லேருந்து 2000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கலாம் தினமும் அப்படின்னு சொல்லிட்டு. தினமும் 1000லேருந்து 2000 ரூபாய் நம்ம சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி சம்பாதிக்கலாம்னாக்கி, ஒரு மரத்துக்கு, அதாவது ஒரு தென்னை மரத்துக்கு 30 ரூபா வீதம் நமக்கு 34 மரம் ஏறியாச்சுன்னாக்கி நமக்கு 1020 ரூபாய் கிடைக்கும். அதுவே நம்ம கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம செய்தாச்சுன்னா அதுக்கு தக்க அந்த எஃபோர்ட்டு தக்க நமக்கு வருமானங்கள் கிடைக்கும், ஒரு விஷயம். இரண்டாவது, பனை மரத்தில் 10 மரம் ஏறியாச்சுனாக்கி நமக்கு ஒரு மரத்துக்கு 80 ரூபா வீதம் 800 ரூபா கிடைக்கும். அதுவே நம்ம எஃபோர்ட்டு போட்டு மேலே ஏறியாச்சுனாக்கி அதுக்கு தக்க நம்ம வருமானங்கள் கிடைக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 1000லேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்குள்ள எளிய முறை. இப்போ காலையில் 6 மணிக்கு நீங்கள் வேலைக்கு இறங்கினீங்கன்னா குறையாமல் ஒரு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் வேலையை முடிச்சிடலாம், ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா மக்களே, நமக்கு ஃப்ரீடம். நம்மளோட வேலையை நம்ம தான் முடிவு பண்ணுறோம். நமக்கு இன்றைக்கி எவ்வளோ வேலை செய்யணுமோ அந்த வேலையை நம்ம தான் முடிவு பண்ணி நம்ம செய்வோம். அது ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வீட்டுக்கு நினச்ச நேரத்துக்கு வந்துடலாம், நினச்ச நேரத்துக்கு போயிடலாம். ஒரு கம்பெனி வேலைக்கு போனால் கூட நம்ம அந்த மாதிரி வேலை பார்க்க முடியாது. ஆனால் இதுக்கு மரியாதை இல்லை, ஆனால் மரியாதைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது தற்சமயத்துக்கு இப்படியே டவுனில் இருந்தாலும் நம்மளும் பிற்காலத்தில் நம்மளோட இந்த வேலைக்கு மதிப்பும் மரியாதையும் வரும் என்று நம்புவோம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த எந்திரத்தை தென்னை மரத்தில் நம்ம இணைக்கிறது, அதாவது ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வலது பக்கம் தூக்கி வச்சுருக்க அந்த கம்பி, அந்த நீளம் கம்மியாக இருக்கும், அந்த நம்ம கைப்பிடிக்கிற நீளமானது குறைவாக இருக்கும். இடது பக்கத்தில் உள்ள கம்பி நீளம் கூடுதலாக இருக்கும். இதே பொசிஷனில் தான் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறது இடது கை பக்கத்தில் உள்ள மிஷினை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் கீழ்ப்பகுதியில் வரணும். அது என்னன்னு சொல்லிட்டு இரண்டாவது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம அன்லாக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிஷினில் நம்ம அன்லாக் பண்ணுறோம். அன்லாக் பண்ணிக்கிட்டு நம்ம எடுக்கும்போது கரெக்டாக அந்த நம்ம மேலே ஏறி சவுட்டி நிற்கிற பகுதி பார்த்துக்கிடுங்க. அந்த கீழே இருக்கிற அந்த கம்பி இருக்குல்ல, கம்பியை நம்ம முட்டிக்காலில் கரெக்டாக லாக் பண்ணிக்கிட்டு இந்த சவுட்டுற பகுதி நம்ம இடுப்புக்கு நேராக ஹோல்டு பண்ணி வச்சுக்கிடணும். அதுக்கு பிறகு அந்த வலது பக்கத்தில் உள்ள ரோஃபை இடது பக்கம் தடிக்கு தென்னை மரத்து தடியோடு சுற்றி எடுக்கணும். வலது பக்கமும் இடது பக்கமும் மாற்றி சுற்றி எடுக்கணும். அடுத்து அந்த ஆணியில் ஹோல்டு பண்ணி தான், அந்த ஆணியில் நம்ம லாக் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிங்கில் தூக்கி லாக் பண்ணிவிட்டு நம்ம கீழே அதே நேர் பகுதியில் இருக்கிற லாக்கில் தான் நம்ம லாக் பண்ணணும். ஆப்போசிட்டில் லாக் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரெக்டாக அதுக்கு நேர் கீழே தான் லாக் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக ரன் ஆகும்.
இல்லைனா ரன் ஆகாது. நம்ம வந்து கொஞ்சம் ஜாம் ஆகி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே போல் இப்போ அந்த பக்கத்தில் உள்ளதும் வலது பக்கத்துக்கு வலது பக்கம், இடது பக்கத்துக்கு இடது பக்கம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். அதே போல் இந்த நீளப்பகுதி கீழே இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வலது பக்கத்தில் உள்ள கம்பியை அதற்கு மேல் பகுதியில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும், கீழே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த காரணத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை மேலே லாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதோட உயரம் மேட்ச் ஆயிரும், ஒரே இதில் மேட்ச் ஆயிரும். அதே போல் தான் அதுவும் கீழே அந்த கம்பியை முட்டியில் வந்து லாக் பண்ணிக்கிட்டு அந்த கால் சவுட்டுற பகுதியை வந்து நம்ம இடுப்பு பகுதியில் ஹோல்டு பண்ணி கரெக்டாக அந்த லாக் பண்ணி விட்டுறணும். இப்போ மிஷினில் லாக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஈவனாக இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். வலது பக்கத்தில் அதை நம்ம மேலே ஃபிக்ஸ் பண்ண பிறக்கும் அந்த கம்பியோட உயரம் வந்து மேலே இருந்தாலும் அந்த சவுட்டு பகுதி வந்து கீழே இருக்குது பாருங்கள். அதே போல் இடது பக்கத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணாலும் அந்த கால் சவுட்டுற பகுதி வந்து மேலே இருக்குது. அதனால தான் அதை நீளக்கை பக்கத்தை வந்து கீழவும் கட்டக்கை பக்கத்தை மேலவும் நான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ ஏறும்போது எல்லாருமே வலது கை வாட்டத்தில் தான் நம்ம எந்த ஒரு தொழிலுமே செய்வோம். இப்போ ஒரு இடத்துல மேலே ஏறுறதா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல பொருள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வலது பக்கம்தான் நம்ம ரெஃபர் பண்ணுவோம். அதனால தான் நான் இப்போ வந்து இடது பக்கத்தில் உயர பகுதியாட்டும் வலது பக்கத்தில் குறைஞ்ச பகுதியை வைக்க சொன்னேன். இப்போ வலது பக்கத்தில் ஈஸியாக மேலே ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இயந்திரத்தை நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேலே ஏறலாம். வலது பக்கத்தில் அந்த வலது காலை எடுத்து வச்சு மேலே ஏறி, இடது பக்கத்தில் நம்ம லாக் பண்ணியாச்சு. அந்த ரோஃபில் கரெக்டாக லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கரெக்டாக நம்ம வந்து மிஷினில் ஃபிக்ஸ் ஆகி நின்னாச்சு. இனிமேல் என்ன பண்ண போகிறோம்னா மேலே ஏறுறது வலது பக்கத்தை தான் முதல்ல தூக்கணும். ஹேண்டில் பார்த்துடுங்க, நம்ம எப்படி கையை பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் பிடிக்கணும். தூக்கும்போது அது ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அந்த மாதிரி பிடிக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வலது காலை லூஸ் பண்ணி அந்த ரோஃப் அந்த தடியோடு லூஸ் ஆகிருக்கு. 2 செட்டோட தூக்கணும், காலையும் கையும் சேர்த்து தான் தூக்கணும். அதே போல் தான் இடது பக்கமும் லூஸ் பண்ணி அந்த காலையும் கையும் சேர்த்து தூக்கி லாக் பண்ணணும். இப்படி லாக் பண்ணும்போது மிஷின் அந்த ரோஃப் வந்து தடியில் பிடிச்சி லாக் ஆகும். ஒருக்கா கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து தென்னை மரத்தில் மேலே ஏறி கீழே இறங்குறது. இறங்கும் போதும் அதே போல் ஃப்ரீ பண்ணி செட்டோட கீழே இறக்கி நம்ம லாக் பண்ணிட்டா போதும். மினிமம் 1 அடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். 1 அடி மேலே ஏற்றி 1 அடி கீழே இறக்குற மாதிரி தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சேஃப்டி. இனிமேல் நம்ம இதை அன்லாக் பண்ணுறதை பார்க்கலாம். அன்லாக் பண்ணுறது அதே போல் தான், சேம் ப்ரொசீஜர் தான். அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி நம்ம வெளியே எடுத்துகிட்டா போதும். நம்ம அன்லாக் பண்ணுறது ஈஸி, ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கஷ்டம். இப்போ அன்லாக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த இயந்திரத்தில் நமக்கு ஸ்ட்ராங்காக அந்த தென்னை மரத்தோட க்ரிப்பு பிடிக்கிறது எதுனா அந்த ரோஃப் தான். அந்த ரோஃப் தான் நம்மளை வந்து அந்த தென்னை மரத்தை இறுகி பிடிக்கிறதுனால மட்டுமே நம்ம சேஃப்டியாக நிற்க முடியுது. இல்லைனா ஸ்லிப்பாகி கீழே வந்துடுவோம். இது அந்த ரப்பர் வந்து அதோட ஸ்டெபிலிட்டிக்கு வேண்டி தான், அந்த ரோஃப் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிற வேண்டி தான் அந்த ரப்பர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆரஞ்சு பருமனுக்கு மேலே இருக்கிற தென்னை மரத்தில் மட்டும்தான், தென்னை மரமாக இருந்தாலும் சரி பனைமரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேலே உள்ள பருமனில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மிஷினை லாக் பண்ணி மேலே ஏறணும். இல்லைன்னா ஏறக்கூடாது, ஏன்னா க்ரிப்பு கிடைக்காது, ஸ்லிப் ஆயிரும். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மிஷினை அன்லாக் பண்ணி எடுத்துருவோம். இது தேய்மானம் வாரது இடங்களை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முன்பு சொன்ன மாதிரி தான் அதிகமாக தேய்மானம் வர்றது பார்த்திங்களா, அந்த மேல் பகுதி, அந்த ரிங் இருக்க பகுதி, அதில் தான் நமக்கு தேய்மானம் இருக்கும். அப்படியே பார்த்துட்டிங்களா அந்த ரோஃபில் அந்த பெல்ட் இருக்குல்ல, அந்த ரப்பர் பகுதி அது தேய்ஞ்சிருக்குது பார்த்திங்களா, அது இந்த மாதிரி தான் தேயும் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரத்தில் ஏறி நம்ம தேங்காய் பறிக்கிறது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சேஃப்டியும் கூடுதல். இந்த க்ரிப் இருக்கிறதுனால தான் அந்த ரோஃப் வந்து நமக்கு தென்னை மரத்தில் எருவி பிடிக்கிறது. அதனால் நம்ம சேஃப்டியாக நிற்கலாம். நன்மைகள்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கை கால் வந்து காய்ப்பு பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி நமக்கு
எல்லா ப்ரொசீஜரும் ஒன்று தான். இந்த எந்திரத்தில் நம்ம வந்து டெஸ்ட்டு பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். இந்த தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 250 தென்னை மரம் ஏறியிருப்பேன். பனை மரத்தை பார்த்திங்கன்னா 49 பனை மரம் தான் ஏறியிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் போடுங்க.